ஹாய், ஹாய். உங்களோட நேம்? அருண் கதி. ஓகே, உங்களோட 18 பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸாக கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. சரியா? ஓகே, யார்கிட்டேருந்து வந்திருக்கலாம்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? யாராக இருக்கலாம்? மாமா. மாமாவோட பேர்? பூபால சிங்கம். பூபாலசிங்கம். எங்கே இருக்காங்க? லண்டன். லண்டன். ஓகே, வேறு? அண்ணன். அண்ணாவோட பேர்? அறிவு. ஓகே, அவர் எங்கே இருக்கார்? லண்டன். லண்டன். ஓகே, வேறு? அத்தையோட பேர்? வனிதா. ஓகே, அவங்க எங்கே இருக்காங்க? லண்டன். ஓகே, வேறு யாராக இருக்கலாம்? ஃப்ரெண்ட்ஸில் யார் அனுப்புவாங்க? ஓகே, அவங்க எங்கே இருக்காங்க? இங்கே தான் இருக்காங்க. ஓகே, உங்களோட ரிலேட்டிவில் வேறு யாரும் அனுப்பியிருந்தா யாராக இருக்கலாம்? யார் அனுப்பியிருப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஓகே, ஆனால் நீங்கள் இன்னும் பேர் சொல்லலை. சரியா? ஓகே, உங்களுக்காக வந்த கிஃப்டை பார்ப்போம். இதுக்குள்ள ஒரு பர்த்டே கிஃப்டாக ஸ்பெஷலாக ஒன்று வந்திருக்கு. என்ன வந்திருக்கலாம்? வாட்ச். நோ. வேற? காசு இல்லை. வேற என்ன மாதிரி இருக்கு? சரி, ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, உங்களுக்காக காசு வந்திருக்கு. எவ்வளோ வந்திருக்கலாம்? 10,000 இல்லையே, கூட வந்திருக்கு. 20. நோ, அதை விட கொஞ்சம் குறையா வந்திருக்கு. 15. இல்லை. சரி, உங்களோட பர்த்டேக்காக 18,000 ரூபா வந்திருக்கு. சரியா? இப்போ உங்களுக்காக வந்து அடுத்த கிஃப்டை தந்தா யாருன்னு சொல்லி தெரிஞ்சிடும். அதை பார்க்கும் முதல் நீங்கள் யாரை கூடுதலாக எதிர்பார்க்குறீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். என்னோட குழு மட்டும்தான். சரியா? ஃபாரின்லேருந்து தான் வந்திருக்கு. யாராக இருக்கலாம்? ரூபன் மாமா எங்கே இருக்க? இல்லை. சரி, இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக வந்த கிஃப்டை பார்க்கும் முதல் கூடுதலாக யாரை எதிர்பார்க்குறீங்க? அஞ்சு பேருக்கு மேலே அனுப்பியிருக்காங்க. சரி, உங்களுக்காக வந்து கடைசி கிஃப்டை பார்க்க முதல் ஒரு குழு தரவா? பிரான்ஸ்லேருந்து வந்திருக்கு. தெரியலையா? தாரணி அக்கா. ஓகே, அவங்க பிரான்ஸ்லையா இருக்காங்க? சரி, ஓகே, உங்களுக்காக வந்த லாஸ்ட் கிஃப்டில் யாருன்னு சொல்லி இருக்கு. அதையும் பார்த்துட்டு யார் யார் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லியும் பார்த்துருவோம். பதினெட்டாவது பிறந்த நாள் வாழ்த்து. இன்று போல் உள்ளது உன் மழலை மொழி கேட்டு உன்னை தூக்கி வளர்த்தது. ஆனால் உனக்கு அகவையோ இன்றுடன் 18 ஆகிவிட்டது. உன் கூட பிறக்கவில்லை, இரத்தம் உறவும் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு உறவு முறையில் அக்காதம்பியானோ. ஆனால் அது எல்லா உறவுக்கும் மேலானது. இனிய பந்தான் வளர்த்துக்கு. சரி, யார் அனுப்பியிருக்காங்க? தாரணி அக்கா தான் பெரியம்மா மருமக்கள்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. சரியா? ஓகே, இதில் அவங்க இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. உங்களோட ஃபேமிலியால் தான் அவங்க இப்போ நல்லா இருக்கிறதாகவும் இந்த இடத்துல சொல்ல ஆசைப்படுறாங்க. உங்களை எப்போவுமே ஹாப்பியாக பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஓகே, உங்களோட தாரணி அக்கா சார்பாகவும் அத்தான் சார்பாகவும் பெரியம்மா மருமக்கள் சார்பாகவும் பவுனியா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே, வேறு ஏதாவது அக்காக்களுக்கு சொல்ல ஆசைப்படுறீங்களா? தேங்க்ஸ் அக்கா. ஓகே, ஹாப்பியா நீங்கள்? ஓகே.